அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியில இருந்து ஒரு புது சப் இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பு 2025க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு இதுவரையில டிஎன்பிஎஸ்சியில சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல அதிக காலி பணியிடங்கள் அறிவிச்சதில்லை. முதல் முறையா இப்போ அதிக காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு 1299 பிளஸ் ஒரு 53 பேக்லாக்கா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பணியிடங்களை ஒவ்வொருத்தரும் தவறாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதற்கான தகுதிகள் அடிப்படையில் உங்களுக்கு தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் விண்ணப்பிங்க. இதற்கான ஆன்லைன் வகுப்புகள் நம்மளுடைய பயிற்சி மையம் வழங்கும். அது மட்டும் இல்லாமல் நேரடி பயிற்சி வகுப்பும் இதில் போயிட்டு இருக்கும். ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதோடைய பதவியுடைய பேர் வந்து காவல் சார்பு ஆய்வாளர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டேஷன் ஆஃபீஸர், அந்த லெவலில் வரக்கூடிய பணியிடங்கள் தான் இது தாலுகா மற்றும் ஆயுதப்படையில இந்த பணியிடங்களை நிரப்ப போறாங்க. ஸோ இதுக்கான மொத்த பணியிடங்கள்ல ஒரு 909 காலி பணியிடங்கள் ஆண்களுக்கும், அதுல தாலுகா வாரியா பிரிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நான் இங்க குறிப்பிடல, வெளிப்படையா சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான். அது மாதிரி ஆயுதப்படை எல்லாத்தையும் சேர்த்து இருந்தது. அப்புறம் பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா 390 வேக்கண்ட் இருக்கு. அப்போ மொத்தம் 1299 வேக்கண்ட் பிளஸ் ஒரு 53 வேக்கண்ட் வந்து எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பின்னால் ஒதுக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இதுதான் பேக்லாக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான வயது வரம்பு 20க்கு மேலே இருக்கணும், 20 பிளஸ் அதுக்கு மேலே இருக்கணும், 30 வரைக்கும் இருக்கலாம், 30க்கு மேலே போயிடக்கூடாது ஏஜ் லிமிட் அப்படின்றது. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு ரிலாக்ஸேஷன் அவங்களுடைய கம்யூனிட்டி வைஸ்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே போலீஸ் கான்ஸ்டபிள் வேலையில் இருக்கிற மாதிரியான காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஊதிய விகிதம் 36,900 ரூபாயிலிருந்து 1,16,600 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதற்கான பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையில் இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதிப்பெண் வழங்கி தான் போஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. முதல்ல நீங்கள் பேட்டர்ன் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் மாதிரி தான். இப்போ குரூப் 4 அப்படின்றதுக்கு எப்படி நீங்கள் வந்து பொது தமிழில் வந்து ஒரு 100 வினாக்கள் அட்டன் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி பகுதி 1 அப்படின்றதுல இது தமிழ் தகுதி தேர்வில் 100 மதிப்பெண்களுக்கு வினாக்கள் இருக்கும். இந்த ஒரு எழுத்து தேர்வு 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் வரைக்கும் நடைபெறும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் முதன்மை எழுத்து தேர்வுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 80 மதிப்பெண்கள் கொண்ட ஒரு பொது அறிவு பொது கடிதம் இருக்கிறதும், அதுக்கப்புறம் 70 மதிப்பெண்கள் இருக்கிறது, 60 மதிப்பெண்கள் இருக்கிறதுமா சேர்த்து 80 பிளஸ் 60 மொத்தம் 140 வினாக்கள் இருக்கும். ஒரு வினாவுக்கு அரை மதிப்பெண் வழங்கினா 140 வினாக்களுக்கு மொத்தம் 70 மதிப்பெண்கள் வழங்குவாங்க. இந்த எழுத்து தேர்வு 2 மணி நேரம் 30 நிமிடம் வரைக்கும் நடைபெறும். இதுல மினிமமா ஒவ்வொருத்தரும் 25ற்கு மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்திருந்தாதான் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டியே கிடைக்கும். இந்த பாடத்திட்டத்தை பத்தி விரிவான ஒரு தகவலை அடுத்த ஒரு வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 70 மதிப்பெண் பெறுறீங்க, எழுத்து தேர்வுல ஒரு 100 மதிப்பெண், தமிழ் தகுதி தேர்வுல 100ம், இந்த பகுதி 2ல் வந்து 70 வாங்குறீங்க. அப்ப இன்னொரு 30 மதிப்பெண்கள் எப்படி வழங்க போறாங்கன்னா, உடல் திறன் தகுதி தேர்வுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூல ஒரு 10 மதிப்பெண்கள், அப்ப இன்னொரு 5 மதிப்பெண்கள் குறையுது. இந்த 5 மதிப்பெண்களுக்கு சிறப்பு மதிப்பெண்களா 5 மதிப்பெண்கள் வழங்குறாங்க. இது வந்து நிறைய சர்டிபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும், அதை வச்சுதான் இந்த மதிப்பெண் வழங்குறாங்க. அதனால இந்த பாடத்திட்டத்தை பொறுத்தவரை அதே குரூப் 4 சிலபஸ் பேட்டர்ன்ல தான் நீங்க படிக்க போறீங்க. கொஞ்சம் மேம்போக்கான ஒரு சிலபஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஊன்றி படிச்சாலே இதுக்குள்ள வந்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பணியிடங்கள் ரொம்ப அதிகபட்ச பணியிடங்கள். இவ்வளவு பணியிடங்கள் எஸ்ஐக்கு இதுவரை வந்ததில்லை. எஸ்ஐக்கு இது வரைக்கும் ஒரு 600 சொச்ச போஸ்டிங் அது மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த முறை தான் ஒரு 1300க்கு மேல இந்த பணியிடங்கள் நிரப்ப போறதா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வேக்கண்ட்டுக்கு பல பேர் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கும். இது சம்பந்தமான பயனுள்ள அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.